கோட்டை பாராமதி தொகுதியாகும். 1991 முதல் அந்த தொகுதியில் போட்டியிட்டு தொடர்ந்து 7 முறை வெற்றி பெற்று தோல்வியை காணாத தலைவராக விளங்குகிறார். மாநில வரலாற்றிலேயே 6 முறை துணை முதல்வர் பதவி வகித்து நிர்வாகத்துறையில் ஒரு புதிய சாதனையையே படைத்தவர். குறிப்பாக மாநில அமைச்சரவையில் நிதி மற்றும் நீர்வளத்துறைகளை கையாண்ட விதம் இவரது ஆழ்ந்த நிர்வாக திறமைக்கு சான்றாகும். அதிகாலை 5 மணிக்கே பணியை தொடங்கிவிடும் இவரது காலந்தவறாமையும் கோப்புகளை உடனுக்குடன் முடிக்கும் அதிரடி வேகமும் அதிகாரிகளிடையே இவருக்கு தனி மரியாதையை பெற்று தந்துள்ளன. பிற்காலத்தில் தனது சித்தப்பாவை பிரிந்து தேசியவாத காங்கிரஸ் கட்சியை கைப்பற்றினார். சிறந்த நிர்வாகியாகவும் எதற்கும் அஞ்சாத தலைவராகவும் இறுதி வரை மகாராஷ்டிரா அரசியலின் மையப்புள்ளியாக திகழ்ந்தவர் அஜித் பவார்.